நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் 12ல் ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் லாஸ்ட் டீம் ப்ளே பண்ண மொதல் 3 மேட்ச்சில் அந்த மொதல் மேட்சை மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ப்ளே பண்ண 2 மேட்சையுமே நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் தோத்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் அவ்வளவுதான், திரும்ப பழைய மாதிரி போயிட்டாங்க, இந்த சீசன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பவன் ஷெராவத்துக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் வர நிறையவே பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பவன் ஷெராவத்தை ரிலீஸே பண்ணிட்டாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக. இதுக்கப்புறம் பவன் ஷெராவத் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சு போச்சு. அப்போவே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே தமிழ் லாஸ்ட் டீம் இனிமேல் அவ்வளவுதான், இந்த சீசன் பிளே ஆஃப்க்குலாம் போக மாட்டாங்க, அந்த டீம் சோலி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமாக கம்பேக் இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. ஒரு புது டீமாக, ஒரு புது கேப்டனோட புது ஸ்ட்ராட்டஜியோட நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பவன் ஷெராவத் இல்லாத அந்த 2 மேட்சையுமே தமிழ் லாஸ்ட் டீம் வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ் லாஸ்ட் டீமோட டிஃபென்ஸும் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, அஃபென்ஸும் நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பவன் ஷெராவத் இருக்கும் போது தமிழ் லாஸ்ட் டீம் இந்த அளவுக்கு நல்லா ப்ளே பண்ணலை, கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் தமிழ் லாஸ்ட் டீம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னதான் தமிழ் லாஸ்ட் டீம் தொடர்ந்து 2 மேட்சஸை வின் பண்ணியிருந்தாலும் நம்மக்கிட்டையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. தமிழ் லாஸ்ட் டீம் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் அப்படிங்கிறத அமுத்திக்கோங்க. ஓகே, முதல்ல நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம தமிழ் லாஸ்ட் டீமோட பிளேயர்ஸ் அதிகமாக லாபியில் காலை வச்சு அவுட் ஆகிட்டு இருக்காங்க. செல்ஃப் அவுட்டாயே அதிகமான பாயிண்ட்ஸை நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்ட்ராஸ் நம்ம டீம் ரொம்பவே அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம டீம் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம டீமோட கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் ரொம்பவே அதிகமான பாயிண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம நரேந்தர் கண்டோலாவும் அடிக்கடி லாபியில் காலை வச்சு அவுட் ஆகிட்டு இருக்காரு. நம்ம டீமோட டிஃபெண்டர்ஸுமே அதிகமாக செல்ஃப் அவுட் ஆகி பாயிண்ட்ஸை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஒரு மேட்சுக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. பட் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ஒரு மேட்சுக்கு மினிமம் 5 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வரைக்குமே எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம அதிகமான பாயிண்ட்ஸை வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஃபைனல் வரைக்கும் போய் ட்ராஃபியெல்லாம் வின் பண்ண முடியாது. அது ஒரு கனவாகவே போயிடும். கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு இன்னமும் ஒரு பெட்டரான டீமாக நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் வரணும். இதை உடனே சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் 10 பாயிண்ட் கொடுக்குற இடத்துல ஒரு 3 பாயிண்ட்டையோ 4 பாயிண்ட்டையோ கொடுத்தா கூட ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு ஐடியா 10 பாயிண்ட் கொடுக்கறத தமிழ் லாஸ்ட் டீம் முதல்ல கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இதில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு டைம் 2 டைம் கிடையாது, பல டைம் அர்ஜுன் தேஷ்வால் லாபியில் காலை வச்சு அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அர்ஜுன் முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே தமிழ் லாஸ்ட் டீம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அர்ஜுன் தேஷ்வால் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் அடிக்கடி இப்படி லாபியில் காலை வச்சு கொஞ்சம் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம நரேந்தர் கண்டோலாவை பற்றி பார்த்துடலாம். நரேந்தர் கண்டோலா ரைடிங்கில் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை கரெக்டாக கொடுத்துடுறாரு. அர்ஜுன் தேஷ்வாலுக்கு சப்போர்ட்டிவ் பிளேயராக ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேட்சஸ் போக போக இன்னமும் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ரைடிங்லேருந்து வந்துடும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா நரேந்தர் கண்டோலா டிஃபென்ஸில் தேவையில்லாத டேக்கிள்ஸை ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நரேந்தர் கண்டோலா கண்டிப்பாக டிஃபென்ஸில் கொஞ்சம் டேக்கிள் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஒருவேளை தமிழ் லாஸ்ட் டீம் நரேந்தர் கண்டோலா, அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் மொயின் ஷஃபாகி இந்த 3 பேத்தையும் ப்ளே பண்ண வச்சாங்கன்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியாது. நரேந்தர் கண்டோலா டேக்கிள் பண்ணுறது தமிழ் லாஸ்ட் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் லாஸ்ட் டீம் இப்போதைக்கு 3 ரைடர்ஸோட போகிற மாதிரி தெரியல, 2 ரைடர்ஸோட தான் போயிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அண்ட் நரேந்தர் இந்த 2 பேரும் தான் முக்கியமான ரைடராக இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் நரேந்தர் கண்டோலா ரைடிங்கில் போய் அவுட் ஆகிட்டு பெஞ்சில் உட்காந்தா ஒன்றும் தெரியாது. பட் டிஃபென்ஸ்லேயே தேவையில்லாத மிஸ்டேக்கை பண்ணி அவுட் ஆகிட்டு இருக்காரு. இதை கண்டிப்பாக நம்ம குறைச்சே ஆகணும். நம்ம கிட்ட இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான பிளேயர் இருக்காரு, ஹிமான்ஷு. அவர் அந்த வேலையை பார்த்துக்குவாரு. ஹிமான்ஷு இல்லைன்னா நரேந்தர் கண்டோலா இந்த வேலையை நல்லாவே எடுத்து பண்ணலாம் மொயின் ஷஃபாகி கூட இருக்கும்போது. இது தமிழ் லாஸ்ட் டீமுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். பட் ஒரு சில சமயங்களில் இது பிரச்சனையாக கூட மாறுது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நரேந்தர் கண்டோலா கொஞ்சம் பொறுமையாக மெச்சூராக ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் யாதவ் மேலே ஒரு சில பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் யாதவ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாரு, அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். பட் அவரையுமே நம்ம ரொம்ப பெரிய அளவில் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் லாஸ்ட் டீமோட பிரைமரி சாய்ஸாக இருந்தது நம்ம சாகர் ரத்தி, செகண்டரி சாய்ஸாக இருந்தது நம்ம அலிரேசா கலேலி. இந்த 2 பிளேயர்ஸ் தான் நம்மளோட பிரைமரி அண்ட் செகண்டரி சாய்ஸாக இருந்தாங்க. இப்போ இந்த 2 பிளேயருமே கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம தேர்ட் சாய்ஸ் பிளேயராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சுரேஷ் யாதவ் கிட்ட இருந்து நம்ம சாகர் ரத்தி கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கக்கூடாது. அவர் இந்த டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறாரு. பட் அப்பப்போ ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறாரு. இப்போதைக்கு இதை பெருசாக கண்டுக்க வேண்டாம். ஏன்னா தமிழ் லாஸ்ட் டீமோட டிஃபென்ஸ் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவரை தவிர வேற எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அப்பப்போ நிறையவே நல்லா டேக்கிள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பெருசாக நம்ம சுரேஷ் யாதவை குத்தம் சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரத்தில் சாகராத்தி வந்துடுவார். அவர் வர்ற வரைக்கும் இவரால் ஓரளவுக்கு அந்த பொசிஷனை மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் கடைசியாக ப்ளே பண்ண அந்த 2 மேட்சையுமே வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ் லாஸ்ட் டீம். என்னென்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க, எது தமிழ் லாஸ்ட் டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். தமிழ் லாஸ்ட் டீமோட கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் கடந்த 2 போட்டியாக பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தேஷ்வால் தான் இப்போ தமிழ் லாஸ்ட் டீமோட ஒரு முதுகெலும்பாக இருக்காரு. ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச்சில் 17 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 22-25 பாயிண்ட்ஸையே அவர் எடுத்திருப்பாரு. செல்ஃப் அவுட் ஆகியே கொஞ்சம் பாயிண்ட்ஸை விட்டு கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த மேட்ச்சில் 17 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த பெங்களூர் புல்ஸுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லேயுமே அர்ஜுன் தேஷ்வால் பயங்கரமாக ப்ளே பண்ணி ஒரு 13 பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த 2 மேட்ச்லேயுமே தமிழ் லாஸ்ட் டீம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இருந்திருந்தாரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக நம்ம நரேந்தர் கொண்டோலாவும் தேவைப்படக்கூடிய சமயத்தில் ஓரளவுக்கு நல்லாவே பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தார். நரேந்தர் கொண்டோலாவால் இன்னமும் பெட்டராக ப்ளே பண்ண முடியும். இன்னமும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் இப்போ டீமுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேட்சஸ் போக போக இன்னமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்பலாம். அண்ட் அதே மாதிரி தேவைப்படுற சமயத்தில் அப்பப்போ நம்ம மொயின் ஷஃபாகியுமே உள்ளே வந்து நல்லாவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவருமே நல்ல டச்சில் தெரிகிறாரு. அவருக்குமே இன்னும் கொஞ்சம் ரெகுலர் சான்சஸ் கொடுத்தாங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வாலை மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் நம்பி இருக்காங்க. பட் அதே சமயம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நரேந்தர் கொண்டோலா, மொயின் ஷஃபாகி, விஷால் சேகல் மாதிரியான பிளேயர்ஸுக்கு அப்பப்போ அதிகமான சான்சஸ் கொடுக்கணும். நரேந்தர் கொண்டோலாக்கு இப்போ நல்லாவே சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவர் ஓரளவு நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில மேட்சஸ்க்கு அப்புறம் அவர் பெஸ்ட்டான ஃபார்முக்கு வந்துருவார். அதே மாதிரி நம்ம மொயின் ஷஃபாகிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். விஷால் சேகல் மாதிரியான பிளேயர்ஸையுமே அப்பப்போ சப்ஜுடிஷன் லிஸ்ட்டில் உள்ள எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ இவங்களையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ் லாஸ்ட் டீம் ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி அர்ஜுனை மட்டுமே நம்பி போனோம்னா நம்ம பிளே ஆஃப்ஸில் போய் சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அர்ஜுனை மட்டும் நம்பி போகாமல் மற்ற பிளேயர்ஸ் மேலேயும் ஈக்குவலான நம்பிக்கையை வச்சு அவங்களையுமே ப்ளே பண்ண வைக்கணும். நரேந்தர் கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனும் ப்ரூவ் பண்ணி காமிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோச்சுமே அந்த நம்பிக்கை வச்சா நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம தமிழ் லாஸ்ட் டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்ததே நம்ம டீமோட டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ் இந்த 2 மேட்ச்லேயுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கவர் பிளேயர்ஸ் இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ரோனக் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார் இந்த 2 மேட்ச்லேயுமே. பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக 4 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே சமயம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் 4 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரோனக்கோட பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 மேட்ச்லேயுமே சும்மா முரட்டுத்தனமாக இருந்தது. பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுதான் நம்ம டீம் வின் பண்ணதுக்கான முக்கியமான ரீசனாகவும் இருந்தது. அவரு கூட சேர்ந்து நம்ம நிதேஷ்குமாருமே இந்த 2 மேட்ச்சில் நல்லாவே ப்ளே பண்ணிட்டாரு. மொதல் 3 மேட்சை கம்பேர் பண்ணுறப்ப கடைசியாக ப்ளே பண்ண அந்த 2 மேட்ச்சில் நிதேஷ் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபார்முக்கு வர்ற மாதிரி தெரியுது. பட் நிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் போன சீசன் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னமும் அவரோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பழைய நிதேஷா கொஞ்சம் திரும்பிக்கிட்டு வராரு. ஸோ இன்னும் மேட்சஸ் போக போக கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆஷிஷுமே தேவையான சமயத்தில் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இன்னமும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட இருந்து. தமிழ் லாஸ்ட் டீமோட லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ரைட் சைட் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஆஷிஷா இருக்கட்டும் சரி அண்ட் சுரேஷ் யாதவா இருக்கட்டும் சரி, இந்த 2 பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரமாட்டுக்கு. டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் இன்னமும் இந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா இதையே எல்லா டீமும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்த மேட்சஸில் கண்டிப்பாக எல்லா டீம்ஸுமே அதிகமான லெஃப்ட் ரைடரை இறக்கி விடுவாங்க. ஏன்னா இந்த பொசிஷனில் நமக்கு வீக்னஸ் இருக்குது. சுரேஷ் யாதவ் ரொம்ப ஈஸியாகவே போனஸ் பாயிண்டை விட்டு கொடுக்குறாரு. அண்ட் அதே மாதிரி பெருசாக ஆங்கிள் ஹோல்டுமே போட மாட்டேக்காரு. இந்த ஒரு வீக்னஸை கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஷிஷுமே பெருசாக டேஷ் பண்ண மாட்டேக்காரு. சின்ன ஒரு வீக்னஸ் இங்கே இருக்க தான் செய்யுது. இந்த 2 பிளேயர்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா டிஃபென்ஸ் ஒரு டீமாக பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டுக்கு வராங்க. பாயிண்ட்ஸையுமே ஸ்கோர் பண்ணுறாங்க. கலெக்டிவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிளேயரை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹிமான்ஷு யாதவ். அவரை பற்றி நம்ம மறந்துடக்கூடாது. அவரோட கான்ட்ரிபியூஷனுமே டிஃபென்ஸில் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. லேட்டாக வந்தாலும் அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தாரு. மேட்சுக்கு மினிமம் 2 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் எடுத்துருந்தாரு. அண்ட் இது போக ரைடிங்லேயுமே அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஸோ டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளச் பிளேயராக இருக்காரு. கீ பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹிமான்ஷு யாதவ். தமிழ் லாஸ்ட் டீம் பவன் ஷெராவத் இல்லாத காரணத்தினால தான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது. பவன் ஷெராவத் இருக்கும்போது தமிழ் லாஸ்ட் டீமோட டிஃபென்ஸ் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிதேஷ்குமாரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ரோனக்கும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆஷிஷ் அண்ட் சுரேஷ் யாதவ் இவங்களுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. டோட்டலாக தமிழ் லாஸ்ட் டீமோட டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மை. கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய வீக்காக தான் இருந்துச்சு. சாகராத்தி வந்தப்பையும் டீமால் கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. சாகராத்தி ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணார். பட் அவருக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. அவருமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சார். நிதேஷ்குமாருமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தார். டீம் கொஞ்சம் செட் ஆகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் மொதல் 2 மேட்சாக ரைடிங்கில்
பிரமாதமாக ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் குஜராத்துக்கு அகைன்ஸ்டான மேட்ச்சில் அர்ஜுனுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாரு. அவருமே பவன் கூட சேர்ந்து அவுட் ஆகிட்டு தான் இருந்தார் அந்த சூப்பர் டேக்கில். அர்ஜுன் தேஷ்வாலும் சூப்பர் டேக்கில் அதிகமான டைம் அவுட் ஆனார். அதையுமே நம்ம மறந்துடக்கூடாது. அர்ஜுன் தேஷ்வாலுமே 5 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்தாரு. பவன் அந்த மேட்ச்சில் 19 ரைடுக்கு போயிருந்தார். அர்ஜுன் தேஷ்வாலும் அந்த மேட்ச்சில் 16 ரைடுக்கு போயிருந்தார். ஸோ ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் தூக்கி கொண்டு பவன் மேலே வைக்கக்கூடாது. பவன் ஷெராவத் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மொதல் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. நம்ம கையிலேயே இல்லாத மேட்சை தூக்கிட்டு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படி வின் பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க தான் செய்யும். பவன் ஷெராவத் கிட்டையும் அது இருந்தது. அதை பயன்படுத்தி வின் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அவரால் முடியலை. மேனேஜ்மெண்ட்குள்ளே வேறு நிறையவே பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அதனால தான் அவர் வெளியே போயிருக்காரு. பவன் ஷெராவத்தால் தான் தமிழ் லாஸ்ட் டீம் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. பவன் ஷெராவத் போனதுக்கப்புறம் தமிழ் லாஸ்ட் டீம் ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டான டீமாக இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த டீம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொதல் மேட்ச்லேயும் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டாவது யூமும்பா மேட்ச்லேயுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில மிஸ்டேக் இருந்துச்சு. டீம் கொஞ்சம் கலெக்டிவாக ப்ளே பண்ணாமல் இருந்தாங்க. பட் அந்த பெங்கால் வைரஸ் மேட்ச்சில் ஓரளவுக்கு நல்லா கலெக்டிவாக ப்ளே பண்ணியிருந்தாங்க தமிழ் லாஸ்ட் டீம். ரொம்ப முக்கியமாக டிஃபென்ஸ் நல்லா பண்ணாங்க. அதனால தான் அந்த மேட்சையுமே வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலுமே இன்னமும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அந்த 2 மேட்ச்லையுமே கொடுத்துருந்தாரு. ஸோ பவனால தான் தமிழ் லாஸ்ட் டீம் தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இப்போ ஒரு டீமை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமாவது நம்ம அவரை பற்றி இழுக்காமல் சும்மா இருப்போம். தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேட்ச்லையுமே நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் தெலுங்கு டைட்டன், ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் யூபியோதா மாதிரியான ஸ்ட்ராங்கான டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்சஸில் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் லாஸ்ட் டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க ஈஸியாகவே. இந்த மேட்சஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா தமிழ் லாஸ்ட் டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுல ஒரு சில சிக்கல்கள் வரலாம். கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன்லேயும் தமிழ் லாஸ்ட் டீம் இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. உங்கள் ஒப்பீனியன் என்ன? பவன் ஷெராவத் போனதுக்கப்புறம் தமிழ் லாஸ்ட் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் பவன் இல்லாத காரணத்தினால தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.